2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 9-12 முடிய நான் சில காரியங்களை சொல்ல போகிறேன். தேவனுடைய வார்த்தை விதைக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரத்துக்கு போனீங்கன்னா அந்த விதைக்கிற ஓமை. அடுத்து மேலும் ஒரு ஓமையை சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் தன் நிலத்தில் நல்ல விதை விதைத்திருக்கார். அவன் இரவில் தூங்குற பொழுது பொல்லாம் கதையை வச்சுட்டான் அப்படின்னு ஒரு ஓமையை சொல்றார். அப்போ ரெண்டுமே வளருது, கலையும் வளருது, பயிரும் வளருது. வேலைக்காரன் போய் கேட்குற, எஜமானி நல்ல விதைத்தானே வச்சிங்க, ரெண்டும் வளருதே அப்படின்னு. இல்லைப்பா, நான் நல்லதான் வச்சேன், பொல்லாங்க செஞ்சுட்டான் அப்படிங்கிறார். சரி, சீசரில் போய் என்ன பண்ணுறாங்க, இந்த ஊமையினுடைய கருத்து என்ன அப்படி கேட்குறாங்க. உடனே 36 ஆண்டவர் சொல்கிறார், நல்ல விதை விதைக்கிற மனுஷகுமாரன், நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர்கள் அப்படிங்கிறார். அங்கே சொல்கிறாரு, நல்ல விதை விதைக்கிற மனுஷகுமாரன் சொல்லிட்டு மனுஷன் தூங்கும் பொழுது பொல்லாம் கலைய வச்சுட்டான், பிசாசு அப்படி செஞ்சுட்டான் அப்படிங்கிறார். இப்போ அதனுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, விதையே ராஜ்யத்தின் புத்திரர்கள் அப்படிங்கிறார். இப்போ நீங்கள் யாரா இருக்கணும் அப்படின்னா, ஒரு விதையா அப்படின்னா பவுல் சொல்றார் பாருங்களேன், எங்களால் எழுதப்பட்டு வாசிக்கப்பட்ட நிருபங்கள் நீங்கள் தானே அப்படிங்கிறார். அப்போ நாம் யார் அப்படின்னா, இந்த உலகத்துக்கு நாம தான் விதை. அப்படின்னா எப்படி ஒரு விதை போட்டவுடனே ஒரு காரியத்தை அது பழுகி பெருகுதோ, அதே போல் என் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு விதையாக இருக்கும். என்னைய பார்க்குறவங்க என்கிட்ட இருந்து யாரை பிடிக்கணும் அப்படின்னா, இயேசு. அவரை தேடுனா இவன் நல்லா இருக்கான், அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் போய் பெருசாலாம் சாதிக்க வேண்டியதில்லை. நம்ம ஊருக்கு அப்படி இப்படி சொல்ல வேண்டியதெல்லாம் இல்லை. நம்மளை பற்றி எல்லாம் நல்லாவே பேசுகிறானுங்க. என்ன அவர் எல்லாரும் சொல்கிறாங்க, உங்கள் சபை பணக்கார சபை அப்படிங்கிறானு. இப்போ சமயத்தை நம்ம சொல்லணும், நம்ம கூட எங்கே அப்படி நம்ம நினைக்கிறான். ஆனால் உலக நெசி எப்படி பார்க்குது அப்படின்னா, வெளியில் அப்படி தான் பார்க்குறான். அவன் பார்க்குற கடவுள் எப்படி பார்க்குறான் அப்படின்னு, கடவுள் எல்லாரையும் அப்படி தான் பார்க்குறாரு. ஏன்னா அவரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் எப்படி தான் இருக்கிறாரு, ஐஸ்வர்யம். நீங்கள் ஆல்ரெடி யாரத்தை இருக்கிறீங்க, அவன் சொன்னாலும் சொல்லாட்டினாலும் நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் தான். சொல்லுங்க, நான் ஐஸ்வர்யவான். அப்பா பணக்காரனாக இருக்கும்போது பிள்ளை எப்படி ஏழையாக இருக்க முடியும்? யோசிச்சு பாரு. அப்பா எனக்கு பணக்காரனாக இருக்கும்போது நான் எப்படி ஏழையாக இருக்க முடியும்? அப்போ நான் யார் அப்படிங்கிறத இதெல்லாம் அறியும் பொழுது நம்மளே யாராக மாறிடும் அப்படின்னா, ஒரு விதையாக மாறிடும். இந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல, இதெல்லாம் ஏற்கனவே பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். உங்களிடத்தில் அதை சத்தியத்தின்படி கேட்டு அறிந்து கொண்ட நாள் முதல் அப்படிங்கிற உலகமெங்கு அது பரவி பலம் தருது. உங்கள்கிட்ட வந்துச்சு, நீங்கள் அதை சரியாக கேட்டு அறிந்ததுனால உங்களுக்குள்ள பலன் தருது அப்படிங்கிறார். நம்ம இதையெல்லாம் விட்டுட்டோம். எங்கேயாவது யாராவது வல்லமையான ஊழியக்காரர்கள் இல்லை அப்படின்னா கட்டை விழுக்கிற முகாமு, கழுத முகாமு, இப்படி. ஆனால் என்ன இப்போலாம் டிசைன் வைக்க ஆரம்பிச்ச பேர்லாம் என்ன, அமாவாசை இரவு கட்டை விழுக்கிற அமாவாசை இரவு சவம், பேய் தன்னால் வருவான். என்ன இந்த மாதிரிலாம் போய் இப்படிலாம் நூதனமாக போய் எதாவது உடைச்சிடலாம்னு பார்த்தா உடைக்க முடியாது. இப்படி உடைச்சி நிறைய டிக்கெட் வாங்கிட்டானுங்க. அப்போ என்ன வேலை செய்யணும் அப்படின்னா, சத்தியத்தை சரியாக நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது அது என்ன செய்யும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பலனை கொண்டு வரும். இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிறோம். நம்ம இதை நான் சரியாக அறிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு வருகிற உயர்வை, நமக்கு வருகிற மேன்மையை எவராலும் தடுக்கவே முடியாது, எவராலும் தடுக்க முடியாது. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஏன் இதெல்லாம் இல்லை அப்படின்னா, நாம் இது ஏதோ கேட்கறதுல தவறாகவே கேட்டுட்டோம். நம்ம அதுதானே சொல்ல, எப்படி தவறாக கேட்டதுனால வாழ்க்கையில் நம்மளால் மேலே வர முடியல. கொஞ்சம் ஏறினா கீழே இறங்குறோம், இப்படி போயிட்டே இருக்கு வாழ்க்கை. அப்போ இதை குறித்து பவுல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 9 வாசிங்களேன். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். இப்ப இங்க ஒரு காரியம் சொல்றாரு, நமக்கு உண்டாயிருக்க ரட்சிப்பு அப்படின்னா ஏதோ ரட்சிக்கப்பட்டோம் அப்படிங்கிறது இல்லை. ரட்சிப்பு அப்படிங்கிறது பாவம் மரணம் என்ற ஒட்டுமொத்த உலகத்திலிருந்தும், இந்த இருளான உலகத்திலிருந்து
ஒன்று இல்லைன்னா எப்படி சொல்ற, நரகத்தின் வாழ்க்கையில இருந்து கர்த்தர் நினைஞ்சிட்டாரு மீட்டெடுத்து. அதான் ரட்சிப்பு. அப்ப ரட்சிப்பு அப்படிங்கிறது ஏதோ இயேசுவை பாவம் பண்ணிக்க அதோட இல்லை. பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்தே நம்மளை மீட்டு கொண்டார். அப்படி எல்லாம் சொல்லுங்க. கிறிஸ்து இயேசுவில் உள்ள ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்று. இதெல்லாம் நீங்க டெய்லி சொல்லணும். டெய்லி சொன்னீங்க அப்படின்னா மக்கள் எழுதி வச்சுங்க, ஒரு நாளும் நீங்க ஹாஸ்பிட்டல் வாசல் கால் மிதிக்க மாட்டீங்க. ஏன்னா உங்க ஃபேமிலி டாக்டர் தேடி உங்கள்கிட்ட வரணும், என்ன ரொம்ப நாளாச்சு பார்த்து அப்படின்னு. புரியுது உங்களுக்கு? அப்படி யார் வர்றாரா? அப்படி ஆளுக்கு இருப்பாங்கன்னா உங்களை தேடி வரணும். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, இல்லை எனக்கு கர்த்தரே எனக்கு பரிகாரியாக இருக்கு, அவருக்கு சூசன் சொல்லி அவரையும் கொண்டாந்து முக்கியம் நீங்கள் பிடிச்சி. புரியுதா உங்களுக்கு? அப்போ இதெல்லாம் நீங்கள் வசனத்தை புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா அந்த வார்த்தையில் என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. இந்த வார்த்தையை நீங்கள் பேச எப்படி சொல்ல பாருங்களேன். நான் என்ன சொன்னேன்ல, ஆவிக்குரிய உலகம் தேவனுடைய வார்த்தையினால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. உங்களை பற்றி சொன்ன எல்லாம் ஆவிக்குரிய உலகத்தோட நிறைவேறிடுச்சு. இப்ப அதை இந்த காண்கிற உலகத்துக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா, ஆவிக்குரிய உலகம் தேவனுடைய வார்த்தையினால் கட்டுப்படுத்தப்படுகிறது. அந்த வார்த்தையை நீங்க வாயை திறந்து பேசுகிற பொழுது இந்த உலகத்துல அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். இந்த உலகத்தை மாற்றி அமைக்க முடியும். வேற எவராலே முடியாது. நீங்க இந்தியாவில் எந்த ஆட்சி வந்தாலும் இது இப்படித்தான் இருக்கும். அப்ப இந்த உலகத்தை மாற்றுற எது அப்படின்னா ஒன்று சுவிசேஷம் மட்டும்தான். தேவனை அறிந்தவர்கள் பாருங்க, உலக நாடுகளில் இப்போ சில நாடுகள் எடுத்து பாருங்க, சின்ன சின்ன நாடுகள்லாம் முழுக்க வேற மாதிரி மாறிடுச்சு. பெரிய பெரிய காரியங்களை தேவன் செஞ்சுக்கிட்டு இருக்கார். சுவிசேஷம் தேசத்தில் பெரிய மாற்றத்தை உண்டாக்கிருச்சு. உலகத்திலே பெரிய தங்கச்சோரம் எங்கே இருக்கு அப்படின்னு மாதிரி தான் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கு. போட்டு போய் பாருங்க. அந்த பள்ளத்துக்குள்ள இறங்குறதுக்கு மட்டும் 3 hours ஆகுமா, நேத்தான் பார்த்தேன். அப்ப ஏறி வர எவ்வளவு நேரம் ஆகும்னு பார்த்தேங்க. அவ்வளவு பெரிய சுரங்கம் அமைச்சிருக்கிறான். அப்ப சுவிசேஷம் ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது சுவிசேஷம் என்ன செய்யுது? ஒரு மிகப்பெரிய பலனை, மாற்றத்தை, சாபமான பூமியை ஆசீர்வாதமாக மாற்றுகிறது. சமுத்திரம் பலன் தருகிறது. வாழ்க்கை ஆரோக்கியமாகிறது. மக்களுடைய வாழ்வு செழிப்பாகிறது. இதுதான் சுவிசேஷம். இதை எல்லாம் கர்த்தர் எதனால தர்றாருன்னா ரட்சிக்கப்பட்டதுனால் வரும். அப்ப இந்த உலகத்தினுடைய வியாதி, வேதனை, வறுமை, தரித்திரம் எல்லாவற்றையும் நாம் என்ன செய்யிருக்கோம்? கிருபையாய் கர்த்தர் நம்மளை ரட்சித்திருக்கிறார். சொல்லுங்க, இலவசமாய் கிருபையினால் இயேசு கிறிஸ்துவில் உண்டான. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவில் என்னமோ நினைச்சுக்க கூடாது. இயேசு கிறிஸ்து மூலமாய் நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவினால் அப்படின்னா என்னமோ வேற மாதிரி பார்த்துடக்கூடாது. இயேசு கிறிஸ்து மூலமாய் நான் நினைச்சிருக்கேன், மீட்கப்பட்டிருக்கேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப நம்ம கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு எப்படிப்பட்டது அப்படின்னா கிருபையாய். எப்படி சொல்றா பாருங்க, நம்முடைய கிரியைகள் படி நம்மளை ரட்சியாமல் தம்முடைய சொல்லுங்க தேவனுடைய தீர்மானத்தின்படி ஆதி காலங்கள் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் எனக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் என்னை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே என்னை அழைத்தார். அப்ப எதன் அடிப்படையில் ரட்சித்திருக்கார் அப்படின்னா தேவன் ஆதி காலங்களுக்கு முன்ன தீர்மானத்தின்படி, அடுத்து கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் அருளப்பட்ட கிருபையின்படி. அவ கிறிஸ்து இயேசுவும் நமக்கு தேவன் அருளிய கிருபையின்படி நம்மளை ரட்சித்திருக்கார் சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப 10வது வசனத்தை வாசிங்களேன். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே, சரி, பரிசுத்த அழைப்பினால் அழைத்தார். நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படும். இப்ப சொல்றாரு அந்த கிருபையினால் அழைத்திருக்கான்னு சொல்ற, ரட்சித்திருக்கான்னு சொல்லல. அந்த கிருபை எப்ப வெளிப்பட்டுச்சு அப்படின்னா இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே. எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை வெளிப்படுத்தப்பட்டது. எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை வெளிப்படுத்தப்பட்டது. நான் வாசிக்கிறேன் பாருங்க. அக்கிருபை நமக்கு தெளிவானது. நம்ம இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வந்தபோதுதான் அக்கிருபை நமக்கு புலப்பட்டது அப்படிங்கிறார். இப்ப கிருபையினால் ரட்சித்தாரு. அந்த கிருபை இயேசு கிறிஸ்து வந்ததுனால நமக்கு வெளிப்பட்டதுன்னா என்ன, புலப்பட்டதுன்னா பார்த்துட்டாங்க அப்படிங்கிறார். எப்படி சொல்ற, கண்ணுக்கு புலப்பட்டதுன்னு சொல்றோம்ல, அப்படின்னு என்ன அப்படின்னா அந்த கிருபை யார் மூலமா வெளிப்பட்டுச்சு அப்படின்னா பிதா இயேசு கிறிஸ்து மூலமாக
மனுக்குலத்துக்கு அந்த கிருபையை அருள் இருக்கிறார். அதை நாம் பார்த்தோம், கண்ணுக்கு புலப்பட்டது அப்படிங்கிறார். சரி, என்ன கிருபை? ரட்சிப்பு இலவசமா கிருபையா? ஏன்னா ஒருத்தர் மேன்பாராட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இப்போ அந்த ரட்சிப்பின் மூலமாய் நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட கிருபை எப்படிப்பட்டது? எப்படி அந்த கிருபை இயேசு கிறிஸ்து மூலமாய், இயேசு பிரசன்னமானதுனால, இயேசு இந்த பூமியில வந்து மனிதனாய் பிறந்ததுனால அந்த கிருபை மனுக்குலத்துக்கு காண்பிக்கப்பட்டது. எப்படி காண்பிக்கப்பட்டது? எதன் அடிப்படையில்? அந்த கிருபையில என்ன இருக்கு அப்படின்னா, அடுத்து சொல்றா பாருங்களேன். அவர் மரணத்தை பரிகரித்து, அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும், எல்லாரும் சொல்லுங்க, அவர் மரணத்தை பரிகரித்து, அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கிறார். இப்ப அந்த கிருபை மூலமாய் என்ன வெளிப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா, மரணத்தை பரிகரித்தாராம். அப்படின்னா மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு வாழ்வையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அப்ப பழைய ஏற்பாட்டில் இதெல்லாம் வெளிப்படலை. புதிய ஏற்பாடு வரும் பொழுது இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய மரணத்தை அவர் பரிகரித்து எடுத்துக்கொண்டு நமக்கு என்னத்தை கொடுத்திருக்கார் அப்படின்னா, வாழ்வையும் அழியாமையும். சொல்லுங்க, வாழ்வையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அப்ப எப்படி படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு டிக்கெட்டை புக் பண்ணி ஓடி நிக்கிறான் பாரு தேட்டர் வாசல்ல. எதுக்காக? கூலியை பார்த்து கொய்ந்தா போடுறதுக்காக. அப்ப ஒன்னு ரிலீஸ் ஆக போங்கிற பாக்குறான். அப்ப உலகத்துல ஒன்னு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காரு? நல்ல வாழ்வையும் அழியாமையும் கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். எதன் மூலமாக? இந்த சுவிசேஷத்தின் மூலமாக. அப்ப எப்படிப்பட்ட வாழ்வு, எப்படிப்பட்ட அழியாமை அப்படிங்கிறத தான் நம்ம கேட்கணும். இப்ப நம்ம அதை விட்டு என்னென்னமோ கேட்குறோம். நீ ஆண்டவருக்கு எப்படி பிரியமா இருக்கணும், அப்படி பிரியமான. என்னால் பிரியமா இருக்க முடியாது சாமி, என்னால் பிரியமா இருக்க முடியாது. ஆனா இந்த வார்த்தை என்னை பிரியமா வாழ வச்சிடும். அதுதான் நம்ம நம்பணும். அவ கொஞ்சம் தான். நீங்க பிரியமா இல்லாட்டினா உன்னை குத்திடுவாரு வெட்டிடுவாருன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். அதெல்லாம் இவங்க சொல்ற நம்ம பிரசங்க சொல்லுவாங்கல்ல, நான் சொன்னேன் கேட்கல, அதனால பாருங்க போய் செத்துட்டான் அப்படின்பா. அவனுக்கு ரொம்ப பெருமை அவனுக்கு. ஏன்னா அவன் சொன்னது பூரா நீங்க உட்காந்து ராமன் போட்டி இல்லை, கர்த்தருடைய கோபம் அப்படின்னு உடனே இந்த பார், அவர் கோபம் பற்றியதுன்னு என்னைக்கும் காணாம போயிருக்கணும். அதனால உட்காந்துக்கிட்டு ஆண்டவருடைய கோபம், அதனால அப்படி, அதனால இப்படி, எனக்கு என்னை ஒருத்தர் வந்து இப்படி என்னை எதிர்த்து பேசினார், அப்படி அடிச்சாரு, இப்படி அடிச்சாரு, நான் அப்படி சொன்னேன், இப்படி சொன்னேன், அதனால இப்படி நடந்துச்சு அப்படிலாம் சொல்லுவான். கேட்டுட்டு ஆமேன் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அதனால தப்பு அதெல்லாம் கேட்கவே கூடாது. எதை கேட்கணும் அப்படின்னா, நமக்கு கடவுள் நல்ல வாழ்வையும் அழியாமையும் சுவிசேஷத்தில் வெளியரங்கமாக்கி இருக்கிறார். அது எப்படிப்பட்ட வாழ்வு, எப்படிப்பட்ட நாட்கள், அதைத்தான் நம்ம கேட்கணும். அப்ப சுவிசேஷத்தில் என்ன வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, தேவனுடைய கிருபை எதை வெளிப்படுத்தியிருக்கு? அக்கிருபை நமக்கு வெளியானது நமது இரட்சகராய் இயேசு கிறிஸ்து வந்தபோதுதான் அந்த கிருபை நமக்கு புலப்பட்டது. இயேசு மரணத்தை பரிகரித்தின, மரணத்தை அழித்து நம்ம எல்லாருக்கும் நித்திய வாழ்வுக்குரிய வழியை காட்ட. சொல்லுங்க, இயேசு மரணத்தை அழித்து. நீங்க சொன்னீங்கன்னா மரணம் எட்டி கூட பார்க்காதுங்க. இல்லாட்டா டாக்டர் சொன்னதெல்லாம் அப்பப்போ ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இல்லாட்டினா யாராவது முன்னாடி பெருசுலாம் போயிருக்கு பாருங்க, 70 வயசு ஆனாலே நிறைய பேருக்கு இப்போ எல்லாருக்கும் சீக்கிரமே கிடுக்குன்னு ஆட ஆரம்பிச்சிடறான். 50 வயசு தாண்டி 50 வயசு ஆயிடுச்சு இல்லை அப்படிங்கிறேன். யார் சொன்ன 50 வயசு ஆயிடுச்சு? என்ன 50 வயசு ஆயிடுச்சு? வசனம் என்ன சொல்லுது? இப்போ இங்கே பாருங்க எப்படி சொல்ல பாருங்க. இயேசு மரணத்தை அழித்து, சொல்லுங்க, இயேசு மரணத்தை அழித்து எனக்கு நித்திய வாழ்வுக்குரிய வழியை காட்டினார். நற்செய்தியின் மூலமாகவே எனக்கு அவர் நித்திய வாழ்வை பெறுவதற்கான வழியை காட்டினார். அப்ப இந்த நற்செய்தியில என்ன இருக்கு அப்படின்னா, நித்திய வாழ்வு, அழியாத வாழ்வு, இன்னும் சொல்ல போனா நல்ல வாழ்வை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்ப அதான் அவருடைய கிருபையினால் என்ன நம்மளுக்கு அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னா, ஜீவனையும் அழியாமையும் அப்படிங்கிறார். அப்ப இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறார். அது குறித்து இன்னும் வசனம் சொல்ல பாருங்களேன். எபேசியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கல. எபேசியர் 1:13.
நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்ட. இப்ப நீங்களும் ரட்சிப்பின் சுவிசேஷம் சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீங்க. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க, வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் நான் முத்திரையிடப்பட்டிருக்கிறேன். சரி, எதுக்காக நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவரால் என்னை முத்தரித்திருக்கிறார் அப்படின்னா அடுத்த வருஷத்தை வாசிங்க. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். இப்ப எதுக்காக ரட்சிக்கப்பட்ட நமக்கு ஆவியான முத்திரையாக கொடுக்கப்பட்டார் அப்படின்னா அவருக்கு மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கான் இருக்குல்ல. அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், நம்மளை எல்லாம் அவர் மீட்டு கொள்ளுவார், நம்ம எல்லாம் அவர் பரலோகம் கொண்டு போவார் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்றோம். இல்லை, மகிமைக்கு புகழ்ச்சி அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் வாசிக்கிறேன் பாருங்க. தேவன் தமது மக்களுக்கு வாக்களித்தபடி நாம் பெறுவோம் என்பதற்கு பரிசுத்த ஆவியானவரே உத்தரவாதமாக உள்ளார். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கடவுள் நமக்கு அளிச்சிருக்கிறார். நீங்க எப்படிலாம் இருப்பீங்க, எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறார். அப்ப இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நாம் பெறுவோம் என்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உத்தரவாதமாக. எதுக்கு ஆவியானவர் நீங்க பெற்றிருக்கிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு புத்தி ஊராமே நம்மளை நடத்துறதுக்கு, நம்மளை கண்டிச்சு உணர்த்துறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆவியானவர் சொல்லுங்க, ஆவியானவர் வாக்களித்ததெல்லாம் எனக்கு நான் நிச்சயம் பெறுவேன் என்று உறுதி அளிக்கிறார். அப்ப எல்லா வாக்குத்தத்தங்களும் அந்த வாக்குத்தத்தங்களை எனக்குரியது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறது தான் ஆவியான உத்தரவாதம் கொடுக்கிறது தான் நமக்குள்ள இருக்கிறார். அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்து உத்தரவாதமாக உள்ளார், தேவனை சேர்ந்தவர்களுக்கு இது முழு விடுதலை தரும், தேவனின் மகிமைக்கு புகழ்ச்சியை தேடி தருவதுதான் இவைகள் எல்லாவற்றின் நோக்கம். நல்லா கவனிங்க. இப்ப எதுக்காக வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும், அது நிறைவேறுங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு ஆவியான எதுக்கு பெற்றிருக்கிறோம் அப்படின்னா தேவனை சேர்ந்தவர்கள் நாம் முழு விடுதலையோடு கூட வாழவும் தேவனின் மகிமைக்கு புகழ்ச்சியை தேடி தருவதுதான் இதனோட. நாம் நல்லா வாழ்ந்து நம் மூலமாய் தேவனுக்கு மகிமையும் புகழ்ச்சியும் தேடி தர்றதா அது நோக்கம். சொன்னா பாருங்க, ஏசாயாவில் இந்த ஜனங்கள் என்னுடைய மகிமை கண்டு நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்கள் அப்படிங்கிற. அப்ப ஏன் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து வழியாக உங்கள் வாழ்க்கை நிறைவேறும் அப்படிங்கிறதுக்கு ஆவியானவர் உறுதி தர்றாரா அப்படின்னா நாம நல்லா வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நல்லா கவனிக்கணும். நீங்க பாடு அனுபவிச்சீங்கன்னா இயேசுநாதருக்கு மகிமையா? இப்போ நீங்க பாடு அனுபவிக்கிறீங்க, உங்க வீட்டு சொந்தக்காரன் என்ன சொல்லுவான்? இந்த மாதிரி நல்லதான் இருந்தா சபைக்கு போய் இப்படி இருக்கா அப்படி சொல்லுவான்னு சொல்ல மாட்டானா? அப்ப என்னத்தை சொல்லணும்? நீங்க நல்லா வாழணும். நீங்க நல்லா வாழ்ந்து அவங்களுக்கு உறவுகள் பார்த்து சொல்லணும், இவங்க கடவுளை தேட நல்லா வாழ்றாங்க. அப்ப அதான் இதுக்காக வாக்குத்தத்தம் நிறைவேறணும் அப்படின்னா அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சி ஏற்படுத்துவதுதான் நோக்கமே. அப்ப நீங்க வாழும் பொழுது கடவுளை தேடினாங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படி மற்றவங்க கடவுளுக்கு மகிமை கொண்டு வரும். இப்ப அப்போஸ்தலர் மூலமாய் அற்புதங்கள் அடையாளம் நடக்கிறத பார்த்து எல்லாரும் பிதாவாய் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் அப்படின்றது. அப்ப எதுக்காக அற்புதம், எதுக்காக நம்முடைய வாழ்க்கை நாம் ஐஸ்வர்யம் வாழணும்? நிறைய புத்தி கட்டவன் சொல்லுவான்னு கேட்கக்கூடாது. நீங்க போய் ஐஸ்வர்யம் வந்தா பின்வாங்கி போயிடுவான்னு பேய் கலையை வச்சு விட்டுருச்சு. இன்னைக்கு பணம் ஐஸ்வர்யம் இல்லாம தான் நிறைய பேர் காணாம போயிட்டான். கடனை வாங்கிட்டு சபைக்குள்ளே கடனை வாங்கிட்டு பாதி பேர் ஓடி போயிட்டான் பாருங்க. அப்படிலாம் இருக்கா நிறைய பேர். அப்ப பணம் வந்தா பரலோகம் போக முடியாதுன்னு யார் சொன்னா? வசனம் என்ன சொல்லுது? எதற்காக நம்ம ஐஸ்வர்யன் ஆகணும், எதற்காக நம்ம செழிக்கணும், எதற்காக நம்ம நல்லா வாழணும், இந்த பூமி நல்லா வாழ்ந்து முதிர் வயது வரை நம்ம செழிப்பா இருக்கிறது எதுக்காக அப்படின்னா கர்த்தருக்கு மகிழ்ச்சியையும் புகழ்ச்சியையும் தேடி தருவதுதான் இதனுடைய நோக்கம் அப்படிங்கிறார். அப்ப ஆவியானவர் நமக்கு எதுக்கு உறுதி அளிக்கிறார் அப்படின்னா ஆமென், இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு நிச்சயம் பெற்று நம்முடைய வாழ்க்கை நிறைவேறும் அப்படிங்கிறத
உறுதியளிக்க ஆவியானவர் இருக்காரு. அது மாத்திரமல்ல, அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியை கொண்டு வருவதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமே. அதுக்கு தான் கர்த்தர் இருக்காராம், இதெல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அப்போ சுவிசேஷத்தினாலே எது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னா நல்ல வாழ்வும் அழியாமையும். இதெல்லாம் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நான் சொல்கிறேன், நீ டாக்டர்கிட்ட போகிறது மாத்திரம் போக மாட்டீங்க, இன்னொன்று எப்பொழுதும் சுகமாகவே இருப்பீங்க. என்ன நான் அடித்து சொல்லுவேன், பைபிளில் விசுவாசிகளுக்காக வியாதிக்காக ஜெபம் பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப ரேர். அதெல்லாம் தெரியல எனக்கு. ஏன்னா சுகம்ங்கிறது உங்களுக்கு பெற்றுக் கொடுத்துருக்கிறாரு, நீங்கள் அந்த சுகத்தை எடுத்துக்கிறது தான் உங்களுடைய வேலை. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. அது வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். வார்த்தை நிச்சயமாக உங்களுக்குள்ள பலன் தரும். அது உங்களுக்குள்ள சுகத்தை அது உண்டாக்கி கொண்டுகிட்டே. ஏன்னா வார்த்தையில் ஜீவன் இருக்கு, வார்த்தையில் உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்கு. அப்போ நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நீங்கள் சொல்லணும் பாருங்க. அப்போ சுவிசேஷத்தில் என்ன வருது? அழியாமையும் ஜீவனும் அழியாமையும். அது கிருபையாக கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல வாழ் உண்டு அப்படிங்கிறதான் ஆவியா நமக்குள்ள அச்சாரமாய் கொடுக்கப்பட்டிருக்காரு. இன்னொரு வசனத்தை வாசிங்க, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். இது ரொம்ப அற்புதமான வசனம். வாசி 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்களேன். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். பூமியில் வாழ்வதற்காக கிடைத்த கூடாரம் போன்று நம் சரீரம் அழியக்கூடியது. என்ன சொல்ல வராரு? இந்த சரீரம் பூமிக்குரிய கூடாரம், இது அழியக்கூடியது என்பதை நாம் அறிவோம். ஆனால் அது நிகழும் போது, இப்போ இந்த சரீரத்தில் நமக்கு ஒரு நாள் இந்த பூமியை விட்டு நான் போக போகிறோம். அது நிகழும் போது தேவன் நாம் வாழ்வதற்கென்று ஒரு இடம் வைத்துள்ளார். அது மனிதர்களால் அமைக்கப்பட்ட இடம் அல்ல, அது பரலோகத்தில் உள்ள வீடு. அது என்னென்றைக்கு நிலைத்திருப்பது அப்படிங்கிறார். அப்போ நம்முடைய இந்த பூமியிலிருந்து இந்த சரீரத்தை விட்டு நாம் வெளியே போகும் பொழுது நாம் அவரால் கட்டப்பட்ட, மனிதனால் கட்டப்பட்டதல்ல, அவரால் கட்டப்பட்ட அந்த வீட்டுக்குள்ள நாம் பிரவேசிப்போம் அப்படிங்கிறார். அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இப்ப என்ன சொல்ல வராரு? இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரமவாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாக இருக்கிறோம். அப்படின்னா இந்த சரீரத்தை விட்டு வெளியே போய் அவரோடு கூட இருக்க பரமவாசலத்தை அடைய நாம் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறார். சரி, இருக்கிறோம். தரித்து கொண்டவர்கள் ஆனால் நிர்வாணிகளை காணப்பட மாட்டோம் அப்படிங்கிறார். அது என்ன? தரித்து கொள்ள வாஞ்சையாக இருக்கிறோம், தரித்து கொண்டால் ஆனால் தரித்து கொள்வோமான நிர்வாணியாக இருக்க மாட்டோம்னு சொல்றாரு. நான் வாசிக்கிறேன் பாருங்க. நாம் பூமியில் இருக்கும்போது நாம் துன்பப்படுகிறோம், பரலோகத்துக்கு செல்ல விரும்புவதால் நாம் அடிக்கடி புலம்புகிறோம். ஏன்டா இந்த உலகத்தில் வாழணும்? எப்படி 2ஆம் வசனத்துக்கு எப்படி விளக்கம் கொடுக்குறாங்க? ஏன் இந்த உலகத்தில் வாழணும்? நம்ம அங்கே போயிட்டு நிம்மதியாக இருக்கலாமே அப்படி நம்ம என்ன செய்யறோம்? அடிக்கடி புலம்புகிறோமா? சரி, அங்கே கடவுள் நமக்கு புதிய உடலை கொடுப்பார். ரைட், கொடுப்பாரு. ஆனால் என்ன செய்யறோம்? புலம்புறோம் அப்படிங்கிறார். சரி, அப்படி சொல்லி சொல்றாரு 3ஆம் வசனத்தில். கடவுள் நமக்கு புதிய உடலை கொடுக்கும்போது நம் ஆவிகள் என்றென்றும் நிலைத்திருக்கும் உடலை கொண்டிருக்கும் அப்படிங்கிறார். தரித்து கொண்டவர்கள் ஆனால் நிர்வாணிகள் காணப்பட மாட்டோம். என்ன அப்படின்னா, அந்த புதிய உடலை இந்த சரீரத்தை விட்டு வெளியே போகும்போது நமக்கு ஆவிக்குரிய சரீரம் கொடுக்கப்படும். அது கொடுக்கும் பொழுது நம் ஆவிகள் என்றென்றும் நம்முடைய அந்த ஆவி மனிதன் என்றென்றைக்கு நிலைத்திருக்கும் உடலை கொண்டிருக்கும் அப்படிங்கிறார். அவ தரித்து கொண்டவனால் நிர்வாணியை காண மாட்டோம்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த உடலை விட்டு நாம் போகும் பொழுது ஆவிக்குரிய சரீரம் என்றென்றைக்கு நிலைத்திருக்கக்கூடிய அந்த சரீரத்தை நாம் பெறுவோம் அப்படிங்கிறார். அப்படி சொல்லிட்டு இப்ப 4ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம், இப்ப இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். பாரம் சுமந்தனால இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்கு போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்த கூடாரத்திலே நாம் பாரசும் அப்படின்னா நான் வாசிக்கிறேன். இவ்வுலக கூடாரத்தில் குடியிருக்கும் நாம்
இந்நிலையை தாங்க இயலாமல் பெருமூச்சு விடுகிறோம். சில வேளையில் இந்த சரத்தில் இருக்கிற நாம வேதனைகள் பிரச்சனைகள் வரும் பொழுது பெருமூச்சு விட்டு தவிக்கிறோம். எப்படி சொல்ல பாருங்க, குடியிருக்கும் நாம் இந்நிலையை தாங்க முடியாமல் பெருமூச்சு விடுகிறோம். கூடாரத்தை விட்டு விலக வேண்டும் என்பது அல்ல. எதுக்காக பெருமூச்சு விடுறோம் அப்படின்னா, கூடாரத்தை விட்டு விலக வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக விண்ணக வீட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே நம் விருப்பம். வாழ்வுக்குரியதும் சாவுக்குரியதை தனக்கு உட்படுத்த அப்படிங்கிறார். நான் வாசிக்கிறேன் பாருங்க. இப்போ அதில் எப்படி விளக்க சொல்றாங்க அப்படின்னா, இந்த போர்வை கலைந்து ஓட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அப்ப கடவுள் எதற்காக இந்த பூமியில வச்சிருக்காரு அப்படின்னா, மரணம் இந்த உலகத்துல எல்லா மனிதனுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கு. என்றைக்கு ஆதாம் பாவம் செய்தானோ அதன் மூலமாய் மரணம் இந்த உலகத்தில் பிரவேசித்தது. பாவம் மரணம் என்ற பிரமாணம் இந்த உலகத்தில் வேலை செஞ்சுட்டே இருக்கு. இதை எவரும் தடுக்கவே முடியாது. பாவத்தினுடைய உள்ள வியாதி, வேதனை, வறுமை, இதை போக்க வேணால் முடியுமா? முடியவே முடியாது. எல்லாருக்கும் ஆண்டிக்கும் வியாதி தான், அரசனுக்கு வியாதி தான். ஏன்னா பாவம் மரணம் என்ற பிரமாணத்துக்குள்ள அவன் இருக்கிறதுனால அவனுக்கு என்னதான் இருக்கு? வியாதி, வேதனை, வறுமை, தரித்திரம் எல்லாம் வரும், எல்லாம் வரும், எல்லாம் போயிடுவான். ஏன் அப்படின்னா பாவம் மரணம் என்ற பிரமாணத்துக்குள்ள அவன் இருக்கிறான். அப்ப எவருமே தப்ப முடியாது. என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நாலாவசரத்தில் மரணமான ஜீவனால விழுங்கப்படுவதற்கு நம்மளை கர்த்தர் ஏன் வச்சிருக்காரு அப்படின்னா, இந்த உலகம் எதனால் பாதிக்கப்படுகிறதோ, பாவம் மரணம், இதில் எல்லாரும் ஆண்டு கொள்ளப்படுற, எல்லாரும் கட்டப்பட்டிருக்கிறான். இப்ப இந்த உலகத்துல நீங்களும் நானும் ஆவிக்குரிய பிரமாணத்தில் இருக்கிறோம், ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறோம். இப்ப இந்த ஆவிக்குரிய உலகத்தில் நம்மளை கர்த்தர் ஏன் வச்சிருக்காரு அப்படின்னா, இந்த சரீரத்தில் இருக்கிற நாம ஜீவனாலே அப்படின்னு நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? ஜீவன். சொல்லுங்க, குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன். சொல்லுங்க, குமாரனை உடையவன். நல்லா கவனிங்க. கடன் மாறன்னு போய் எவன்டா ஜெபம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கடன் போகாது. என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும் ஜெபம் பண்ணுங்கன்னு யார்கிட்ட தேடி போனீங்கன்னா எதிர்க்கு புதிராக தான் வரும். என்ன இப்பெல்லாம் குப்பமாக வேணா ஜெபிக்கலாம், குப்பமாக சுப்பமாக கல்யாணத்துக்கு ஜெபிக்கலாம். ஆனால் சாரல் மகள் எஸ்தருக்கு கல்யாணத்துக்கு அப்படி போய் யார்கிட்ட போய் ஜெபம் பண்ணீங்கன்னா ஒருத்தர் வம்பா வந்து மாட்டுவான், அப்புறம் கொல்லுவான். அப்போ என்ன பாஸ்டர் செய்யறது? நேர்த்தியான இடத்துல பங்கு, சிறப்பான சுதந்திரமும் எனக்கு உண்டு. வார்த்தையை நம்பு, வார்த்தையை அறிக்கை செய்யுங்க, எல்லாம் நேரம் நடந்துக்கிட்டே இருக்கும். வார்த்தை தான் ஜெபம், ஜெபம் தான் வார்த்தை. நம்ம வாட்டில் என்ன ஜெபம் பண்ணுறீங்க? அப்புறம் ஜெபம் பண்ணி முடிச்சோன்னு எல்லாத்தையும் விசாரிக்கிறது. பொண்ணுக்கு பக்கத்து வீடு, பொண்ணுக்கு மேல் வீடு, பொண்ணு கீழ் வீடு, சுற்றி இருக்கவேன். அதுக்கப்புறம் எவ்வளோ கொடுப்பிய? ஆனால் கர்த்தரே கொண்டு வந்தார் அப்படின்பான். சரி, நான் நினச்சி இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கு, இரு கொஞ்ச நாள் கழிச்சு பாஸ்டர் என்ன சவுண்டு இழுக்கு, அப்புறம் சவுண்டு இழுக்கு. அதனால நான் நீங்க நம்புங்க, கர்த்தர் எனக்கு நேர்த்தியான இடத்துல சுதந்திரம், சிறப்பான சுதந்திரம், நேர்த்தியான இடத்துல பங்கு எனக்கு வச்சிருக்காரு. என் பிள்ளைங்க நல்லா தான் இருப்பான். அப்படி நீங்க நம்பிட்டீங்க அப்படின்னா அவரே நடத்து. ஏன்னா நம்பிக்கை தான் வாழ்க்கை. அப்போ நீங்கள் எதை நம்புறீங்களோ அது உங்களுக்கு அப்படியே வரும். நம்ம வேற மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, மரணமானது இந்த உலகம் மரணத்தினால் கட்டப்பட்டு கிடக்கு. அவன் வாழ்க்கையில் மரணம் அவனை பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. புது புது வியாதிகள், புதிய புதிய காரியங்கள். பாருங்க, இப்பெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போனால் சின்ன குழந்தைந்து எல்லா பயிலும் கிடக்குறான். யோசிச்சு பாருங்களேன், நம்மளெல்லாம் கர்த்தர் எவ்வளோ மேன்மையாக வச்சிருக்கிறார். கொஞ்சம் அப்படி இப்படின்னா பாஸ்டர்னு கேட்கல, பூஸ்டர் கேட்கல அப்படிங்கிறான். நான் உனக்கு ஜீவனை பேசிக்கிட்டு உட்காந்துருக்கிறேன். என்ன அப்போ இந்த உலகத்தில் பாருங்க, எல்லா ஹாஸ்பிட்டலில் போனால் எல்லாம் இப்போ ஜிஹெச்சில் குழந்தைகளுக்கு தனியாக ஒரு பெரிய பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். மெட்ராஸ் தூத்துக்குள்ள அதான் பெரிய பில்டிங் தெரியும், அதான் பார்க்குறாங்கன்னு கேட்டால் அதான் குழந்தைகள் வாடுங்கிறான். அப்போ எதுக்கு? குழந்தை பிறக்கிறதுக்காகவா? எல்லாத்தையும் கொண்டு மேலே சேர்க்கறது தான் அம்புட்டு கட்டுறான். நல்லது இருக்கட்டும், ஆனால் இதையெல்லாம் எப்போ மாறும் அப்படின்னா, ஜீவனை பெற்றுக்கிற நாம வசனம் சொல்லுது, மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்கு இந்த சரீரத்தில் கர்த்தர் வச்சிருக்காராம். நம்ம புத்தியில் என்ன தெரியுமா? இந்த பூமியில் பரிசுத்தமாக வாழ்ந்து பரலோகம் போகணும், பரலோகம் போகணும். இப்படி கேட்டு 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 நீ உலகத்தில் ஆசையை சேர்த்தின்னா யார் வாரிக்கொள்வான்னு தெரியாது, பணம் உன்னை வாழ வைக்காது. போடா,
பணம் வாழ வைக்காது அப்படி இப்படின்னு போய் அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டு இருப்பானு. சொல்லி சொல்லி எல்லாரும் தருத்தரமாக்கி விட்டான். கேட்டதெல்லாம் தப்பாக கேட்டதுனால கீழே போயிட்டான். இப்போ பணம் நமக்கு தேவை, அதெல்லாம் கடவுள் நமக்கு கொடுக்குறார். நம்ம இந்த பூமியில் எல்லாம் அவர் கொடுத்தது நான் எதுக்காக தான் சொல்கிறேன், எதுக்காக கொடுக்குறாராம்? அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சி உண்டாக்கும்படி இப்படி செய்தார் அப்படின்னு. அப்போ நாம் பணக்காரனாக வாழ்கிறதுனால கடவுளுக்கு மகிமையும் புகழ்ச்சியும் உண்டான, அதான் அவர் நோக்கம். என் கர்த்தரனை வாழ வைக்கிறாரியா. தாவீது சொல்கிறான் பாரு, உம்மிடத்திலிருந்து வாங்கி உமக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற. இந்த செல்வம் எப்படி வந்தது? ஆடு மேய்க்கிற எண்ணெயை இத்தனை ஒரு மில்லியனராக மாற்றி வச்சிருக்கீங்களே எப்படி? எல்லாம் அவருடைய கிருபை, எனக்கு கொடுத்த வாழ்க்கை, இதான் புகழ்ச்சி. அப்போ அதுக்கு தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரா. அப்போ எதற்காக வச்சிருக்காரு? மரணமானது ஜீவனால விழுங்கப்படுவதற்காக இந்த சரீரத்திலே கர்த்தர் வச்சிருக்கிறார். பரலோகம் போறதுக்கு மாத்திரல, இந்த பூமியில் எதெல்லாம் கண்டு மனிதன் பயப்படுகிறானோ அதையெல்லாம் நீங்கள் மேற்கொண்டு வியாதி இல்லாமல், பலவீனம் இல்லாமல், நல்ல முதிர் வயதில், விருதாப்பி வயதில் கடந்து போகணும். மரணத்தை நீங்கள் ஜெயமாய் கர்த்தர் விழுங்கினாருங்கிறத நீங்கள் எடுத்து காமிக்கணும். அவ இயேசு மரணத்தை ஜெயித்தது உண்மையானால் நீங்கள் யாரும் இடையில கூட போகக்கூடாது. நீங்கள் டெய்லி சொல்லுங்கள், ரோமர் 8:2, கிறிஸ்து இயேசுள்ள ஜீவனில் ஆவியின் பிரமாணம் பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து வசனத்தை பேச வெளியே போகாத. நல்ல சுகத்தை பேசுங்க, ஆரோக்கியத்தை நல்ல வாழ்வை பேசுங்க, ஆசீர்வாதத்தை பேசுங்க, வாக்குத்தத்தங்களை பேசுங்க. பேசிட்டு நீ வெளியே போ. அவன் எவனா வந்து மோதனானா அவன் தலை தான் உடையும், வெளியே உங்களுக்கு ஒன்றும் வராது. ஆமே பாரு, ஏன்னா வார்த்தை நம்மளை பாதுகாக்கும். அப்போ சொல்றாரு, எதுக்கு வச்சிருக்காரு அப்படின்னா இந்த பூமியில் மரணத்தை ஜீவனை கொண்டு விழுங்குவதற்காக வச்சிருக்காரு. அப்போ அதுக்கு தான் கடவுள் நம்மளுக்கு நினைச்சிருக்காரு. அதைத்தான் இந்த பைபிள் நம்மளுக்கு போது எப்படி நம்மளை ஆண்டவர் கொண்டு வெற்றியான வாழ்விப்பார், அதைத்தான் இங்கே போதிக்கிறார். அப்போ இதுதான் நற்செய்தி. அப்போ நற்செய்தி மூலம் என்ன வெளிப்படுத்தப்பட்டது? தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபை நற்செய்தி மூலம் எப்படி வெளிப்படுத்த வச்சது? அழியாமை, ஜீவனையும் அழியாமையும். அப்போ ரெண்டையும் பவுல் மூலமாய் ஆண்டவர் இந்த நிருபங்கள் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். இப்போ பவுலுடைய வேலை என்ன சொல்றார்? ஒன்று, ரட்சிப்பு இலவசம் கிருபையாக கொடுத்தது. ஏன் எவனும் பெருமை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அடுத்து ரட்சிப்பு மூலம் என்ன கொடுக்கப்பட்டது? தேவனுடைய கிருபை எப்படி வெளிப்படுத்தப்பட்டது? எதனை வெளிப்படுத்துறது? என்ன வெளிப்படுத்துச்சு அப்படின்னா வாழ்வும் ஜீவனும் அழியாமையும் வெளிப்படுத்தப்பட்டுச்சு. சரி சொல்றாரு, அதற்கு நான் எதற்கு ஜீவனையும் அழியாமையும், எது சுவிசேஷத்தினால் தேவன் கிருபையாய் வெளிப்படுத்தினாரோ, கிருபையாய் அருளினாரோ, அதற்கு எதற்கு நல்ல வாழ்வையும் அழியாமையும், நல்ல வாழ்வையும் நிறை வாழ்வையும் சாமி நித்திய வாழ்வையும் பிரசங்கிப்பதற்காக சொல்றாரு. அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு நியமிக்கப்பட்டேன். அதன் நிமித்தம் எதற்கு நான் பிரசங்கியா இருக்கிறேன் அப்படின்னா ஜீவனையும் அழியாமையும் பிரசங்கம் பண்றதுக்காக என்னை அவர் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு போதகனாகவும் நியமித்தார். அப்ப பவுல் எதை பிரசங்கம் பண்ணார் அப்படின்னா ஜீவனையும் அழியாமையும், சுவிசேஷத்தினால் உண்டான ரகசியங்கள், கிறிஸ்து இயேசு மூலமாக உண்டாயிருக்கிற மேன்மையான வாழ்வு, எல்லா நிருபங்களையும் அதுதான் முதல்ல பேசுறார். அதுக்கப்புறம் தான் ஒருத்தர் கீழ்ப்படி, பொறுமையாரு, தாழ்மையாரு, அப்படி இரு இப்படின்னு சொல்றாரு. அப்ப எது நம்மளுக்கு சுவிசேஷம் வெளிப்படுத்தப்பட்டது அப்படின்னா நல்ல வாழ்வு, அழியாமை, என்னைக்கும் நல்ல முதிர் வயது வரை நீடிய வாழ்வோடு கூட இருக்க, இந்த பூமியில் நல்ல வாழ்வு நித்தியத்தில் அவரோடு கூட இருக்கிற, அதைத்தான் இயேசு சுவிசேஷத்தின் மூலமாய் கிருபையாய் நமக்கு வெளிப்படுத்தினார். இதுக்குத்தான் நான் பிரசங்கியா இருக்கேன் அப்படிங்கிற. பாவத்தை பற்றி பேசுறதுக்கு பவுல் தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே பாவத்தை பற்றி பிசாசு பேசிக்கிட்டு இருக்கிறான். நிறைய பேருக்கு என்ன வருத்தம் அப்படின்னா பாவத்தை பற்றி கண்டிச்சு பேச மாட்டேங்கிறார் அப்படிங்கிற. இல்லை, நான் கண்டிச்சு பேசுறதுனால நானோ நீங்களோ பெருசாக ஒன்று பார்க்குறாங்க. நான் சமயத்தை நான் கண்டிச்சு பேசி நானே இந்த வழி விளையிடக்கூடாது. நிறைய பேர் அப்படித்தான் எல்லாத்தையும் பார்த்து கையாப்பியான்னு கத்திட்டு கடைசி இவர் போயிட்டு இருப்பாரு கிட்ட. ஏன் அப்படின்னா நீ தானே பேசுன, அதை நீ அறுத்துட்டு அவ்வளோ நடக்கும். அப்போ ஒருத்தரை கண்டம் பண்ணுவதற்கும் நியாயம் இருக்கிறதுக்கு என்னுடைய வேலை அல்ல சொல்றாரு. அவன் ஜீவனையும் அழியாமையும் பிரசங்கம் பண்ணுறது தான் என்னை பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் போதகனாகவும் நான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறேன். அப்போ அவருடைய வேலை என்ன? இதைத்தான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். அப்போ மற்ற இடத்துலாம் புத்தி சொல்வார் ஒழிய யாரையும் நியாயம் இருக்கவோ கண்டம் பண்ணுறது அவருடைய வேலை இல்லை. அது என்ன காரியம் கிடையாது. அப்போ எது நம்மளை வாழ வைக்கும்? இந்த சத்தியம்தான், இந்த இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்ட இந்த மறைபொருள் தான் நம்மளை வாழ வைக்கும்.
அப்ப சொல்றாரு இதுதான் என்னுடைய வேலை. இதுக்கு என்ன செய்யறாரு? அடுத்த வசனத்தை வாசிங்க. அதன் நிமித்தம் அது நிமித்தம் அப்படின்னு நான் பிரசங்கி ஏற்படுத்தப்பட்டிருக்க பத்தில அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். இப்ப எதுக்காக பவுல் பாடுகள் அனுபவிச்சார் அப்படின்னா, ஜீவனையும் அழியாமையும் பிரசங்கம் பண்றதுனால, அந்த பிரசங்க ஊழியத்தை செய்யறதுனால சொல்றா பாருங்க, சொந்த சகோதரர்களால், அடுத்து கள்ள சகோதரர்களால். அப்படின்னா கூட இருக்கிறவனே பவுலுக்கு ஆபத்து வரணும்னே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஏன் அப்படின்னா இவன் பேசுற எதை பேசுறான்? பிசாசுக்கு எதிராக ஜீவனையும் அழியாமையும் பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்ப கூட இருக்கிறவனே என்ன பண்றான்? பவுலுக்கு வேட்டு வைக்கிறான். அடுத்து சத்தியத்தை அறியாத ஒரு கூட்டம், மற்றபடி புறஜாதிகள் எல்லாரும் இவன் இருக்கிறாங்க. எதுக்கு? ஏன் அப்படி? என்ன இந்த மனுஷனுக்கு? எல்லாரும் கேட்டு அதிகமா பாடுபட்டேங்கிறாரு. எல்லாரையும் பார்க்க நான் சேதப்பட்டேன், லாரில் அடிக்கப்பட்டேன், எல்லாரையும் பாட்டு நான் அதிகமான உபத்திரவங்கள், நெருக்கங்களை, வேதனைகளை நான் சந்திச்சேன் அப்படிங்கிறார். எதற்காக அப்படின்னா இந்த ஜீவனையும் அழியாமையும் பிரசங்கம் பண்றதுக்காக சொல்றாரு. அது நிமித்தம் இந்த பாடுகளை நான் அனுபவிக்கிறேன். நம்ம கொழுப்புல பாடு அனுபவிக்கிறான். அவன் வாயை திறந்து பாடு பாடு பாடுன்னு பேசி ஜனங்களையும் ஆமேன் ஆமேன் சொல்ல வச்சு வாழ்க்கையில திமிரில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அப்ப எதுக்காக பவுல் சொல்ற? எதுக்காக நான் பாட அனுபவிக்கிறேன் அப்படின்னா, ஜீவனையும் அழியாமையும் பிரசங்கம் பண்றதுனால எனக்கு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறார். அப்ப அதனால இயேசு சொன்னாரு, நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்படின்னா என்ன? தேவ நீதி என்ன? நீ நல்லா வாழணும், நித்தியத்துக்குள்ள போகணும். இது அவருடைய நீதி. இந்த நீதி நிமித்தம் நீங்க பிரச்சனை சந்திச்சீங்க அப்படின்னா ராஜ்யம் கூடவே நிற்குமா? தேவனே நம்ம கூட நினைப்பார். தொட்டா சீனாயிருவார். பவுலை ஒன்று அடிக்க முடிஞ்சா? எத்தனை நாடுகள் பவுலுக்கு ரோம இருந்துச்சு. ரோம சாம்ராஜ்யமே பவுலை கண்டு பயந்துச்சுங்க. நம்மளாம் என்ன சுஜிபி இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு மனுஷனை கண்டு சொல்கிறானுங்க, உலகம் முழுவதும் பூச்சக்கிறது முழுவதும் கொள்ளை நோயாக இருக்கிறான் அப்படிங்கிறான். பவுலை கொஞ்சம் ஒட்டுமொத்த உலகம் பயந்துச்சு. ஏன்? அவனுக்குள்ள என்ன இருந்துச்சு? வாழ்வும் அழியாமை ரெண்டையும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு நம்ம சாத்தானுடைய ராஜ்யத்தை பேசிக்கிட்டு உட்காந்துருக்கிறான் நிறைய பேர். அப்போ எதை பேசுகிறாவே? சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு எதிராக தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பேசிக்கிட்டு இருக்கிறான். பேசுறதுனால சொல்றாரு, இந்த நான் பிரசங்கம் பண்றதுனால ஆமை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்ற. எப்படி சொல்ற பாருங்க, அது நிமித்தம் இந்த பாடுகள் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படவில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் சொல்றாரு. அது நிமித்தம் நான் பாட அனுபவிக்கிறேன், ஆனா வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஏன் அப்படின்னா நான் விசுவாசிக்கிற இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரையும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயம். அது என்ன? பவுல் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, நான் அந்த வசனத்தை ரொம்ப நாள் குழம்பிட்டேன். நம்ம என்னடா ஒப்பு கொடுத்தோம்? பவுல் என்னத்தை ஒப்பு கொடுத்தாருன்னு அவர் ஒப்பு கொடுத்த மாதிரி தெரியல. இப்ப இன்னொரு பைபிள் அவசியம் பாருங்களேன். இதன் பொருட்டு நான் இவ்வாறு துன்புற்று வருகிறேன், எனினும் வெட்கம் வருவதில்லை. நான் இதுக்காக நான் பாட அனுபவிக்கிறேன், ஆனா என்ன செய்ய மாட்டேன்? வெட்கப்பட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறார். சொல்றாரு, ஏனெனில் நான் யாரிடம் நம்பிக்கை கொண்டுள்ளேன் என அறிவேன். இப்ப என்ன சொல்றாரு? இங்க நம்ம இதில் எப்படி போட்டிருக்கு? விசுவாசிக்கு என்ன அறிவேங்கிறார்ல. அப்ப நான் யாரிடத்தில் விசுவாசமா இருக்கிறேன்னு அறிவேன். நான் யார்கிட்ட இருக்கிறேன்? என்னை அழைத்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் மேல நான் விசுவாசமா இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்ப நான் துன்புறதுனால வெட்கப்பட்டு போக மாட்டேன். நான் விசுவாசிக்கிறவர் யாருன்னு, நம்பி இருக்கிறவர் யாருன்னு நான் அறிவேன். சொல்றாரு, அறிவேன். யாரு நம்பிக்கை கொண்டு அறிவேன், அவர் என்னிடம் ஒப்படைத்ததை அப்படின்னா. இப்ப நம்ம எப்படி போட்டிருக்கு? நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரை காக்க வல்லவர் இருக்குல்ல, நிச்சயமா. எப்படி சொல்ற? அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக முழு நிச்சயமா இருக்கிறேன் இருக்கிறார்ல. இங்க சொல்லப்பட்டிருக்கு, நான் அவரிடத்தில் அல்ல, அவர் என்னிடம் ஒப்படைத்ததை இறுதி நாள் வரை காத்திட வல்லவர் என்கிற உறுதி நம்பிக்கை எனக்கு உண்டு அப்படிங்கிறார். இப்போ இயேசு பவுல்கிட்ட என்னத்தை ஒப்பு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா, அவருடைய சுவிசேஷத்தினுடைய காரியத்தை என்ன வெளிப்படுத்திருக்காரு? இப்போ காலத்தில் சொல்ல வரங்க, தன்னுடைய குமாரனை பற்றிய நற்செய்தியை எனக்குள் வெளிப்படுத்த அப்படிங்கிற வசனத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் இயேசு நமக்குள்ள வெளிப்படுத்த இப்படி உட்காந்துக்கிட்டு இருப்பான். அவன் அர்த்தம் என்ன அப்படின்னா, எனக்கு அவருடைய குமாரனை பற்றிய ரகசியத்தை நற்செய்தியை வெளிப்படுத்த திருவுளம் கொண்ட பொழுது, அவ இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயிருக்கிற மேன்மை என்னங்கிறத வெளிப்படுத்த திருவுளம் கொண்ட பொழுது மாம்சரத்தோடு யோசிக்காமல் 60 போனேன் அப்படிங்கிற பவுல்.
அப்போ பவுல் இங்கே சொல்லும்போது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அதில் அவர் என்னிடம் ஒப்படைத்ததை, அவர் பவுல்கிட்ட என்னத்தை ஒப்படைச்சிருக்காரு? வாழ்வையும் அழியாமையும் பேசு. இது எப்படி அப்படி இதனுடைய ரகசியத்தை தான் இந்த ரெண்டு தான் உள்ளடங்கினது, வாழ்வும் அழியாமை. இந்த பூமியில் நல்ல வாழ்வு நித்தியத்தில் அவரோடு கூட இருக்கிறது. இதை பற்றி ஹோல் நிருபங்களும் பேசுகிறார். அதை அப்போ இந்த வேலையை இவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கிறாரா? யாரு? அவர் ஒப்பு கொடுத்துருக்கிறார். சரி, அவர்கிட்ட ஒப்பு கொடுத்ததை சொல்றாரு, அவர் என்னிடம் ஒப்படைத்தது இறுதி நாள் வரை காத்திட வல்லவர் என்கிற நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை எனக்கு உண்டு அப்படிங்கிறார். அவர் என்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்காரு அந்த வேலையை. அந்த வேலையை ஒப்பு கொடுத்தவர் என்னை இறுதி நாள் என்ன செய்வார்? காத்து நடத்த வல்லவர் அப்படிங்கிறார். அப்போ நீங்கள் ஒன்றும் அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கல, அவர் நம்மளை ரசித்து நம்ம கிருபைகளும் வரங்களை அருளி அபிஷேகத்தை வரலி இப்படிப்பட்ட சத்தியத்தை எல்லாம் வெளிப்படுத்தி அவன் நம்மளை வாழ வைக்கிறதுக்காக அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் நமக்கு வெளிப்படுத்தின காரியங்கள், நமக்கு ஒப்புவித்த காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்ற யூதாவில் சொல்றாருல, வலுவாமல் காக்கவும் மகிழ்ச்சியோடு மாசோடு மிகுந்த பயமுள்ள சன்னிதானத்திலே நிறுத்த வல்லவர். அப்போ நமக்கு அதான் தாவி சொல்றாரு, நீர் என் செல்வமும் என் பாத்திரத்தின் என் சுதந்திரமும் பாத்திரத்தின் பங்குமாக இருக்கிற தேவர் என் சுதந்திரத்தை என்னை காப்பாற்றுற மாத்திரமல்ல, எனக்கு கொடுத்த செல்வத்தையும் எனக்கு கொடுத்த இந்த மேன்மை, பொண்ணு வெள்ளி ஆஸ்தி ஐஸ்வர்யம் சிங்காசனத்தெல்லாம் கொடுத்துருக்கீங்கள, எல்லாம் நீங்கள் தானே கொடுத்தீங்க. இதை நீங்களும் என்ன செய்யுங்க? காக்க வல்லவர். அப்போ கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற காரியத்தை நம்மளால் பாதுகாக்க முடியாது, நம்ம உடைச்சிருவோம். ஆனால் அவர் என்ன செய்வாராம்? நமக்குள்ள ரட்சிப்பை தொடங்கி அந்த ரட்சிப்பு மூலமாய் கிருபையை வெளிப்பட பண்ணி அந்த கிருபை மூலமாய் ஜீவனையும் அழியாமையும் கொடுத்து அந்த அதையெல்லாம் நமக்கு வெளிப்படுத்தி அதை நமக்குள்ள நமக்கு ஒப்பு கொடுத்த எல்லாவற்றையும் அந்நாள் வரை காத்து நடத்த வல்லவர் என்பதை நான் உறுதியாய் நம்பி இருக்கிறேன் அப்படிங்கிறது. அப்போ நீங்கள் நான் செய்ய வேண்டியது என்ன? அந்த நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் உறுதியாக இருங்க. இந்த பூமியில் நான் எப்படி இருப்பேன், நித்தியத்தில் அவரோடு இருப்பேன், இதையெல்லாம் நீங்கள் அறிக்கை செய்ய பேச 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 நம்மளோட வாழ்க்கையில் அதில் ஒரு உறுதிப்பாடு, ஒரு தைரியம், ஒரு துணிச்சல். இந்த பூமியில் வாழும் பொழுது நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும். ஒரு நாள் மூஞ்சியை தொங்க போட்டுட்டு அவன் எந்த பறிவுடுத்த மாதிரி இருக்கவே கூடாது. நல்லா வாழணும், நல்லா சாப்பிடணும், நல்லா நீங்கள் தூங்கணும். தூக்கம் வரலைன்னு புலம்பிட்டு தெரியக்கூடாது. ஏன்னா தேவையில்லாத நேரங்களை வீணாக்கிடக்கூடாது. அவள் கடவுள் நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வச்சுருக்காருன்னா நல்ல வாழ்வையும் அழியாமையும் வச்சுருக்கிறார். இதைத்தான் பவுல் எல்லா நிறுவனங்களிலும் வெளிப்படுத்தி வச்சுக்கிட்டே வர்றார். அவள் இதை கேட்கும் பொழுது தான் இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை மாற்றத்தை உண்டாக்க நாம் நம்முடைய குடும்பம் எல்லாம் நல்லாவே இருப்போம். அவன் அதை அந்த அந்த நல்ல வாழ்வை எவராலும் தடுக்க முடியாது. அப்போ நீங்கள் டெய்லி சுகம், ஆசீர்வாதம், பலன், நீடிய வாழ்வு இதையெல்லாம் அறிக்கை எடுக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க. அது உங்கள் வாழ்க்கையில் அப்படி நடக்க ஆரம்பிக்கும். எல்லாத்துக்கும் வழி அங்கே தான். அப்போ நான் மாறணும்னு நினச்சா மாறவே முடியாது, நீங்கள் மாறணும் மாற முடியாது. வார்த்தை நம்மளை மாற்றி விட்டுரும். அதனால் இதைத்தான் கடவுள் நமக்கு அவன் சுவிசேஷத்தினால கிருபையாக வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அதுக்கு தான் பவுல் பிரசங்கியாக இருக்கார். நீங்கள் அதுக்கு தான் நான் அந்த வேலையை தான் செய்யணும். அப்போ அதெல்லாம் இல்லை, பயில் காட்டி தான் அழைக்கணுமா? இயேசுவே பயில் காட்டி தான் அழைச்சி வருத்தப்பட்டு பாரசம் எல்லாரும் இடத்தில் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படி. அவரே அப்படி தான் அழைச்சிருக்கிறார். பரிசேயன் சரிசேன்னு வேறு மாதிரி பேசினார். ஆனால் மற்ற பட்டணத்துக்குலாம் போய் அவர் அப்படி தான் பேசினார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆழ்மை ஜீவனை நல்ல வாழ்வையும் அழியாமையும் இயேசு சுவிசேஷம் நம்மளுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதை நீங்கள் பெற்று வாழ்ந்துட்டீங்க அப்படின்னா அவன் நம்ம வாழ்வை எல்லாருக்கும் நம்மளோட மாதிரியாக ஒரு எடுத்துக்காட்டாக இருப்போம். அநேகருக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். நம்மளுடைய வாழ்க்கை நல்லாவே இருக்கு. எல்லாம் எலிமெண்ட் ஜெபம் பண்ணுவோம். தேவனே நீ என் தேவன், அதிகாலமே தேடுகிறேன். தேவனே நீ என் தேவன், அதிகாலமே தண்ணீரில்லா நீளம் போல தாகமாயிருக்கிறேன். என்னோட உமக்காக ஏசையா எங்குதையா, ரட்சகரே இம்மானுவே சொல்லுங்க. Father,
ஜீவனை அழியாம எங்களுக்கு தந்தீரே உமக்கு நன்றி. அந்த நல்ல வாழ்வு ஒவ்வொருவருக்கும் உண்டாகும். எங்கள் குடும்பங்கள் வாழட்டும், பிள்ளைகள் வாழட்டும், செழிக்கட்டும், எல்லாருடைய தலைகளும் நிமிரட்டும், நுகங்கள் முறிக்கப்படுவதா, தடைகள் எல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஏசையா நல்ல கரங்களை தட்டி praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் இரக்கம் தலைமுறை தலைமுறைக்கு உள்ளது. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தினாலே அந்த கிருபை வெளிப்பட்டது, ஜீவனையும் அழியாமையும் வெளியரங்கமாக்கினார். கிறிஸ்து இயேசுவில் உள்ள ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கி நான் எல்லாவற்றிலிருந்தும் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். தேவனுடைய பிள்ளையாய் இருக்கும்படி அதிகாரம் பெற்றிருக்கிறேன். நல்ல கரங்களை தட்டி praise the Lord. எல்லாருடைய வாழ்வு செழிக்கட்டும். என் ஜனங்கள் ஆண்டவரை வாழ்ந்து சுகமாய் இருக்கட்டும். உடைய நாம மகிமையடையட்டும். வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகளை கண்மணி போல காத்துக்கொள்ளுங்க. உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு இரக்கம் கிருபையும் பிதாவே என்னுடைய அன்பு ஆவியான இடத்தில் சமான சந்தோஷமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர்.